அப்ப என்ன டிக்டாக் ஒண்ணும் செய்யலையே? எந்த இஷ்டம் நான் டிக்டாக் செய்வேன் செய்யாம உனக்கு என்னடா? நீ போய் ரோட்டு வழியே மேயலையா? போய் கல்யாணம் கட்டு. இந்த ரோட்டு வழியே காவாலித்தனமா கல்யாணம் ஆகாம மொட்டையா தெரிஞ்சிருந்த உனக்கு வாழ்க்கை கொடுப்போம் வந்தா நீ என்ன கேக்குற? என்ன பத்தி கேக்குற? நானாச்சும் டிக்டாக்ல ஒரு செலிபிரிட்டியா இருக்க, உனக்கு என்னடா தகுதி இருக்கு? வேலைக்கு போறியா நீ? சொல்லு, இந்த மூஞ்ச நீ முன்ன பின்ன கண்ணாடியில பாத்திருக்கியா? என்ன வளர்த்திருக்கீங்க மகன? டிக்டாக்ல செலிபிரிட்டி ஆகுறதுன்ற எவ்வளவு பெரிய விஷயம். ஒரு போஸ்ட் போட்டா ஒரு லைக் வரதே எவ்வளவு விஷயம். நான் எவ்வளவு லைக் வாங்குறேன், 1 மில்லியன் 2 மில்லியன் வியூஸ் போகுது. இதை இவ்வளவு முடியுமா? இந்த உனக்கு டிவைட் செஞ்ச தெரியுமா? பார்த்ததானே உங்க அப்பா முதற்கொண்டு எல்லாருமே எனக்கு ஃபேன். உலகம் ஃபுல்லா சிம்ரன் எல்லாரும் ஃபேன். நீ டுயட் செய்வ சிம்ரன். என்ன வளர்த்திருக்கீங்க மகன? ஒரு வேலை வெட்டிக்கு போற ரோட்ல குந்திந்து வாரவள் போறவளுக்கு எல்லாம் பல்ல காட்டிக்கொண்டு நக்கல் அடிச்சுக்கொண்டு புள்ளைய வளர்க்க சொன்னா தருதலைய வளர்த்து வச்சிருக்கீங்க. நீ டுயட் பண்றவள நான் கட்டணும் அப்படித்தானே? டேய் சும்மா யாராலையும் சண்டை பிடிச்சா நிக்காம இப்ப வந்த அளவுல மட்டும் பாரு. இந்த பொண்ணு பாத்து அங்க அந்த புள்ள போட்டுது. அதுதான் இது. அந்த ஏண்டா அப்பனுக்கு மனுக்கு என்ன பார்த்தா பொண்ணு மாதிரி தெரியலையாடா? வரைக்கு திரும்பி நின்றீங்களா? திரும்பி நின்றா உங்கள மகனே ஊர்ல எவனுக்காவது தெரியுமா? என்ன உலகம் ஃபுல்லா எல்லாருக்கும் தெரியும். அது என்னடா டிக்டாக்ன்றது சின்ன விதம். அவளும் சிரிப்பு. அவள் 8 மணிக்கு பிறகு பாப்பா லைவ்ல இருப்பா அழுப்புடியே. நைஸ் சிம்ரன், சூப்பர் சிம்ரன், சாப்பிட்டீங்களா? நீ போடு போடு. நீ டிக்டாக் போறாம அவனால வர முடியல. நான் வந்து ஒரு செலிபிரிட்டியா இருக்கறேன் போறாம. இந்த உலகத்துல புருஷன்மார்களுக்கு பொண்டாட்டி அவனோட பெருசா இருந்தா பிடிக்காது. என்ன சொல்ல? உனக்கு பார்த்த இடம் சரி வேற இல்ல. கட்டு வேற வழி இல்ல. எனக்கு நான் அதுக்கும் பார்க்க அந்த டிப்ரெஷன்ல இருக்கேன். இவ்வளவு கட்டினேனோ எனக்கு வாழ்க்கை ஃபுல்லா டிப்ரெஷன். லவ் பண்ணு. ஒவ்வொருவரையும் லவ் பண்ணணும். உனக்கு மக லவ் பண்ணியே இருக்கலாமே. 8 மணிக்கு பிறகு டிக்டாக்ல போய் பாருங்க. இப்படிதான் இருப்பா. இப்படி உங்களோட படிச்சார் அவர் கூட போடு வேற வந்து நின்று நான் கட்டுறதோ நீங்க லெட் வெயிட் பண்ணிடலாம். அண்ணன் கேளுங்க, இவனுக்கு வந்து இந்த ஜென்மத்துல பொம்பளை கிடைக்காது. பாவமே ஊர்ல சொல்றாங்களே கல்யாணத்துக்கு ஒன்று நடக்குது இல்லையேன்னு சொல்லி பாவம் வாழ்க்கை கொடுப்போம்னு இவன் எனக்கு மேல கதைக்கிறான். மரியாதை கூட்டிட்டு போங்க. புள்ளைய வளர்க்க தெரிஞ்சா வளங்க, இல்லாடி வேற யாரையாவது கேட்டு வளங்க. போடாடே, உனக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணமே ஆகாதுடா. கட்டி காட்டுறாண்டி பாக்கதா போற. நீ கல்யாணம் கட்டினேன்னா அன்னைக்கு நான் டிக்டாக் வர்றேன்டா.